السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم ومن شهد منكم الشهر فليصمه. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமலான் மாதத்தினுடைய புனிதமான இந்த இரவுகளில் இரவு தொழுகையை முடித்துவிட்டு நடைபெறக்கூடிய சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த ரமலான் மாதம் நம்மை அடைந்திருக்கின்றது. நான் நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினம் ஆற்றிய உரைகளில் குறிப்பிட்டது போன்று இந்த ரமலான் மாதம் நம்மிடத்தில் ஒரு பாடத்தை தர வேண்டும். நாம் அதிலிருந்து ஒரு படிப்பினையை பாடத்தை படிக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த ரமலான் மாதத்தில் நாமோ நமக்குரிய பாவங்கள் மன்னிக்கப்படாதவர்களாகவே கருதப்படுவோம். அதுதான் அதில் உள்ள அம்சம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பன்சாம ரமலான ஈமான மஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, யார் ரமலான் மாதத்தில் கொள்கை பிடிப்படணும் கூலியை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறாரோ அவருக்கு அவருடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னாங்க. அந்த நோன்பு எப்படி வைக்கணும்? அது வெறும் நாம் பசியை அடக்கிட்டு கிடக்கிறதுனால அல்லது தாகத்தை அடக்கிட்டு கிடக்கிறதுனால பெறக்கூடிய ஒரு நோன்பு கிடையாது. நாம் அதில் பொய் சொற்களை, பொய்யான அடிப்படையில் உள்ள செயல்பாடுகளை விடுறது தான் அந்த நோன்பினுடைய லட்சியம் என்பதையும் நேற்று நான் குறிப்பிட்டேன். இந்த ரமலான் மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் முக்கியமாக சொல்வது மன் காம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, யார் ரமலான் மாதத்தில் நின்று தொழுகின்றார்களோ அவருக்கு அவருடைய இதே வார்த்தையை தான் சொல்கிறாங்க. நோன்புக்கு என்ன வார்த்தை சொன்னாங்களோ அதே வார்த்தை, கொள்கை பிடிப்படணும் கூலியை எதிர்பார்த்தும் யார் தொழுகின்றாரோ அவருக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நாம் இந்த ரமலான் மாதத்தில் தொழுகின்றோம். மற்ற நாட்களை விட அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஏனைய காலத்தில், ரமலான் அல்லாத காலத்தில் இல்லாத தொழுகை எல்லாம் நாம் தொழுகிறோம். ஆனால் இந்த தொழுகை எப்போதும் உள்ள தொழுகை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 11 ரக்காத்துக்கு மேல் தொழுததில்லை என்று ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையை பற்றி அறிவிக்கிறாங்க. இந்த 11 ரக்காத்துக்கள் அவங்களுடைய பார்வையில் இன்னும் அறிவிப்புகள் வருகின்றன 13 ரக்காத்துக்கள். இவையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாடம் தொழுவது தான். ஆனால் ரமலான் மாதத்தில் தொழுவதற்கு அவர்களே ஆர்வம் ஊட்டியிருக்காங்க. ஏனென்றால் அவங்க இந்த ஹதீஸில் சொல்கிறாங்கல்ல, யார் ரமலான் மாதத்தில் நின்று தொழுகின்றாரோ அவருக்கு அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லும்போது ரமலான் மாதத்தில் ரமலான் காலத்தில் தொழுவதற்கு மன்னிப்பு இருக்கிறது என்று குறிப்பிடுறாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்திருக்கின்றார்கள், அதற்கு ஆர்வமூட்டி இருக்கின்றார்கள். எப்படி புகாரி முஸ்லிம் போன்ற நூல்களில் வரக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுநிசியில் ஒரு நாள் தொலை வர்றாங்க. தொலை வரும் பொழுது அது ரமலான் மாதத்தில் தான். ஒரு கூட்டம் அதை பார்த்துக்கிட்டாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு பை சான்ஸு, அதாவது ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு அந்த தொழுகை கிடைத்து விட்டது, தொழுதுட்டாங்க. வாட்ஸ்அப் இல்லாத காலம், ஃபேஸ்புக்கு இல்லாத காலம். மறுநாள் செய்தி பறந்துருச்சு, நேற்று இரவு ரசூலுல்லாஹ் தொழுதாங்க
என்ற உடனே அந்த தகவல் மக்களிடத்தில் போய் சேர்ந்துருச்சு. இதெல்லாம் புகாரி முஸ்லீம் போன்ற நூல்களில் வருது. 2வது நாள் ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. அதை மாதிரி கூட்டம் நேற்றைய தினத்தை விட கூட்டம் அதிகம். நேற்றைய தினத்தை விட கூட்டம் அதிகம். இதில் ரசூலுல்லாஹ் தொழுகின்ற பொழுது அவங்களுடைய வீட்டினுடைய அந்த சுவர் இருக்குத, சும்மா கட்டையான சுவர் தான். அவங்க நின்று தொழும்போது வெளியில் இருந்து பார்த்தால், அவங்களுடைய அறையில் இருந்து தொழுது கொண்டு இருப்பதை வெளியில் உள்ள மக்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால் தொழுகிறது தெரியும். வந்து அப்படியே என்ன செய்கிறாங்கன்னா சேர்ந்துக்கிறாங்க, அப்படியே சேர்ந்துக்கிறாங்க. இது 2வது நாள். 3வது நாளும் அதை மாதிரி நடக்கின்ற செய்தி பரவலாக தீ மாறி பரவிருச்சு. ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க என்ற இந்த செய்தி பரவலாக ஆன உடனே 4வது நாள் சொல்லுவாங்களா ஆங்கிலத்தில் ஜாம் பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே எல்லாமே முழுமையாக நிறைஞ்சு போய் நிற்கிது. பள்ளிவாசல் வலியுது, மக்கள் தாங்க முடியலை. எந்த அளவுக்கு ஹதீஸில் வருகின்றது என்றால், அஜசல் மஸ்ஜிது அன் அஹ்லி, பள்ளிவாசல் வரக்கூடிய அந்த மக்களை தாங்க முடியவில்லை. இன்றைக்கும் அப்படிதான். ரமதான் மாதத்தில் இப்போ நம்ம மஸ்ஜித் ரஹ்மானில் இப்போ இஷா தொழுகைக்கு நாம் வரும் பொழுது ஒவ்வொரு பள்ளியும் அதனுடைய கெப்பாசிட்டிக்கு தக்க கூட்டம் இருக்கின்றது. இஷாவுக்கு வந்தால் அன்றைக்கி 1 ரக்காத்து தாமதம், 2 ரக்காத்து தாமதம்னா தண்டனை, பெனால்ட்டி. என்ன கேட்டால், செங்குத்தான ஒரு அந்த பள்ளியில் ஒரு படி இருக்குது, அந்த பக்கம் ஏறணும். ஏன்னா இந்த பக்கம் பெண்களுக்கு இடம் ஒதுக்கியாச்சு. அப்போ இங்கேருந்து ஏறி அங்கே போகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே இமாம் என்ன செய்வார், ருக்குவுக்கு போயிடுவார். வந்து பைக்கை பார்க்கு பண்ணுறது இருக்கே, அதே பெரும்பாடு, அதில் 1 ரக்காத்து போயிடும். அப்போ இந்த மாதிரியான அளவில் பள்ளிவாசல் அதனுடைய கெப்பாசிட்டியை தாங்கி எல்லா பள்ளிவாசலுமே நிரம்பி வழிகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ 4வது நாள் ரசூலுல்லாஹ் வருவாங்க என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தால் ரசூலுல்லாஹ் வரவே இல்லை. அப்போ இவங்க நினச்சிக்கிட்டாங்க ஏதோ ரசூலுல்லாஹ் தூங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலையில் வெளியில் வர்றாங்க. நீங்கள் வந்ததெல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் முடிச்சுட்டு சுபு தொழு முடிச்சுட்டு நீங்கள் வந்ததெல்லாம் எனக்கு தெரியும், நான் ஒன்றும் தெரியாமலாம் இல்லை. நான் அதாவது உங்களுடைய ஆர்வ மிகுதியினால் இன்னிய ஹஷீத்து அன் துஃப்தரவா அலைக்கும், இந்த இரவு தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விடும் என்று பயந்துட்டேன். அதனால் நான் விலகிட்டேன், நீங்கள் வீட்டில் தொழுதுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்லையும் தொழலாம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் திட்டாக அலக்கலக்காக குரூப்பாக தனியாக அப்படி தொழுதுகிட்டே இருந்தாங்க. இங்கே ஒரு காரியம் நின்று தொழுவாங்க. இப்போ மாதிரி மைக்கு இருந்துச்சுன்னு வைங்க, அவ்வளோதான், நம்மளால் தொழுகிறது முடியாது. அப்போ அங்கன ஒரு 10 பேர், இங்கன ஒரு 10 பேர் இப்படியே தொழுதுகிட்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஏன் இப்படி பல காரிகளுக்கு பின்னால் நின்று தொழணும், ஒரு காரிக்கு பின்னால் நின்று தொழுதா நல்ல இருக்குமே என்று அவங்க தான் அந்த ஏற்பாடு செய்தாங்க. அன்றையிலிருந்து அந்த வழக்கம் இதுவரைக்கும் தொடர்கின்றது. இப்போ நாம் இந்த தொழுகையை ரமதான் மாதத்தில், அதுலேயும் குறிப்பாக பிந்திய 10 நம்ம பிந்திய இரவில் தொழ ஆரம்பித்தோம். உடனே சுன்னத்துல் ஜமாத்தில் இருந்து நமக்கு ஆட்சேபனைகள், கேள்வி கணைகள் எழுப்புறாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் தொழுதுக்கு ஆதாரம் இருக்குதா, நீங்கள் தொழுகிற மாதிரி? என்னன்னு கேட்டால், அவங்க தொழக்கூடிய அந்த தொழுகை இருக்க ரொம்ப 20 ரக்காத்துக்கள், வித்திரும் சேர்த்து 23. இப்போ நாம் தொழ ஆரம்பித்தோன்னா என்ன செய்யிட்டாங்கன்னா, தஹஜ்ஜுன்னு ஒன்று பிந்திய 10 அவனும் வச்சுட்டு அதில் 8 ரக்காத்து கிழிஞ்சு போச்சு. அவ்வளோதான். 23 8 31 ரக்காத்துக்கள் இன்றைக்கு நமக்காக வேண்டி வம்படியாக இன்றைக்கி வந்து இருந்தால் தொழுதுகிட்டு இருக்காங்க. போட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ நம்முடைய மார்க்கத்தினுடைய அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ரமலான் அல்லாத காலத்தையும் தொழுது 11 அல்லது 13 தான். இவங்க 23 என்று இவங்களாக ஏற்றி வச்சுட்டாங்க. அதற்கு 20 ரக்காத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. மக்கள் மீது இவங்க ஒரு பாரத்தை சுமத்தி விடுகின்றார்கள்.
அதுதான் அதில் உள்ள விஷயம். இப்போ அவங்கள்ட்ட நாம் என்ன சொல்கிறோம்னா, ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க, அங்கீகாரம் அனுமதி கொடுத்துட்டாங்க, நீங்கள் தொழுதுக்கங்க என்று அனுமதி கொடுத்த பிறகு அப்போ அது யாராலும் மறுக்கப்படக்கூடிய விஷயம் கிடையாது. இதில் ரசூலுல்லாவுக்கு உள்ள ஒரு தனி காரணம் என்னன்னு கேட்டால், அவங்க வஹீயினுடைய தொடர்பில் இருக்கிறாங்க. மக்களுடைய ஆர்வம் நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களாக்கும், முதல் நாள் நம்ம பள்ளிகள்லேயே சரியான கூட்டம், ரெண்டாவது நாள் அதை மாதிரி, மூணாவது நாள் போக வந்து என்ன செய்யணும், அப்படியே இறங்கிடும். சுன்னத்துல் ஜமாஅத்துலாம் 27 ஒரு ஏறும். அதோட சரி, அவ்வளோதான். ஹத்தமுல் குர்ஆன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இனிமேல் இந்த பக்கம் நான் வந்துடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு போவானே, அதுதான் மறு வருஷம்தான் எட்டி பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலை இப்போதே நம்ம பார்க்குறோம். மக்கள்கிட்ட ஆரம்பத்தில் அந்த ஆர்வம் கொஞ்சம் கூடி வரும் பொழுது அல்லாவுக்கு தெரியும் இவன் தாங்க மாட்டான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹ் பயப்படுறதுல நியாயம் இருந்தது. நம்ம மக்கள் தாங்குவாங்களா? கடமையான தொழுகையே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடைமறித்து ரசூலுல்லாஹ் 50 வக்து தொழுகையை வாங்கிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வர்றாங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, ரொம்ப செல்லங்கொச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு. அங்கேருந்து சந்தோஷம் வரும்போது, நில்லுங்க, எங்கே போறியா அப்படின்னாங்க. வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போறீங்களா? நான் என் மக்கள்கிட்ட என்ன பாடுபட்டேன் தெரியுமா? நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, நான் மூத்த பையன்கிட்ட கிடந்து என்ன படாத பாடுபட்டுட்டேன் தெரியுமா? அப்போ அதனால் இந்த பையன்டையும் கிடந்து நம்ம என்ன செய்ய முடியாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம், உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, நீங்கள் தாங்க முடியாது, குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்னதுனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த புண்ணியத்தினால 5 வந்து நிற்கிது. 5 கிழிஞ்சு போய் கிடக்குது. நமக்கு 5 கிழிஞ்சு போய் கிடக்குது. ரமலானில் நல்லா அழகாக உயிர் கிடச்சிருது. அதுக்கு மற்ற நாளில் சங்கூத வேண்டிய அளவில் ஆகி போகுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆர்வ மேலீடு மக்களிடத்தில் வந்து அவங்க தாக்கு பிடிக்க முடியாத அவ்வளோ போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் ரசூலுல்லாஹ் அவங்க பின்வாங்கிட்டாங்க. வஹி வந்துடும் அப்படிங்கிறதுனால. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்குள்ள அந்த காரணம் மற்றவங்களுக்கு பொருந்தாது. அப்போ அவங்க தொழுகிறதுல தடை இல்லை அப்படிங்கிறது ஆயிடுச்சு. இது மறைமுகமான அங்கீகாரம். 3 நாள் தொழுதாங்கல்ல, அது நேர்முகமான அனுமதி. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம். இது மார்க்கத்தில் இல்லாத பிதஅத்து கிடையாது, ரசூலுல்லாஹ் அனுமதித்த சுன்னத் என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த ரமலான் மாதத்தில் நாம் தொழுகிறோமே, இந்த தொழுகை அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் அல்லாத காலத்திலும் தொழுது. அப்போ அதனால் நாம் ரமலானுக்கு பிறகு இந்த சஹர் நேரத்தில் எப்படியாவது எழுந்திருக்கிறோமா இல்லையா? இப்போதே நாம் என்ன பழகிக்கிறோன்னா, சஹர் நேரத்தில் ஒரு 3 ரக்காத்துக்குள்ளே தொழக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிறோம். வித்திர், இப்போ நீங்கள் வித்திர் தொழுகிறா இருந்தால் தொழுதுக்கங்க, அல்லது ஒரு 2 ரக்காத்தை மிச்சம் வச்சு, அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு கடைசியில் வித்திரை கடைசியாக ஆக்கிக்கிறோம் அப்படின்னு ஹதீஸில் வருது. அதனுடைய விளக்கம் என்னென்னா, மொத்த வணக்கம் ஒத்தப்படையில் இருக்கணும். நீங்கள் இப்போ இங்கே வித்திரு தொழுதுட்டு போனீர்கள் என்று சொன்னால், வீட்டில் போனால் ரெட்டப்படையாக தான் தொழணும். மீண்டும் ஒரு வித்திரு தொழக்கூடாது. ஒரே இரவில் 2 வித்திரு கிடையாது. அப்போ அதனால் இந்த சஹர் நேரத்தில் ஒரு பங்கு தொழுகைக்கு, ஏன்னா சாப்பாடு எவ்வளோ நேரமுங்க சாப்பிட்ருவோம், பிரியாணியே இருக்கட்டும், எவ்வளோ நேரம் எடுத்துட முடியும்? சுபு பாங்கு வரைக்கும் சாப்பிட வேண்டியது தான் மார்க்கம் சொல்லுது. ஏன்னா நம்சு கடைசி வரைக்கும் ஏதாவது ஒன்றும் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏதாவது சாப்பிட்டு சாயாவை குடிச்சிக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நாம் தொழுகைக்கு என்று சிறிது நேரம் அதில் ஒதுக்கிறோம். இப்போவுமே அந்த பயிற்சியை எடுத்தாலும் ரமலான் முடிஞ்ச பிறகு பெருநாள் அன்னைக்கும் இந்த தொழுகையை தொழணும். அப்படி தொழலாமா? அன்னைக்கு கேட்ட ஆட்கள், இன்னும் அளவு மலக்குள் முகத்து வந்து உயிரை கைப்பற்ற போது இன்னும் கண் பார்வை இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதுதான் இந்த ரமலான் மாதத்தில் உள்ள படிப்பினை. இதனுடைய தாக்கம் ரமலானுக்கு பிறகு தொடரும். நீங்கள் அதனால் என்ன செய்திடக்கூடாதுன்னா, வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு பெருநாள் கழிச்சு எல்லாம் வந்து பொண்டாட்டிமார்கள்லாம் கிளப்பி நீங்கள் எனக்கு சாயா போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி அவளை எழுந்திருக்கிறேன்னா நான் உன்னை தலாக் கூட்டுருவேங்கிற அளவுலாம் என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. புரியுதா?
என்ன கேட்டால் அவர் தான் லுஹா தான் சொன்னார், காலையிலேயே வந்து சகர் நேரத்தில் சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வித்துறாதீங்க, புரியுதா? நாம் சொல்கிறது இந்த தொழுகை பின்னால் வரணும். எழுந்திருச்சு கடையெல்லாம் வந்து காலையில் தாராளமாக திறந்துருக்கு, போய் சடான ஒரு சாயை குடிச்சிட்டு வந்து அப்படின்னு பழக்கக்கூடாது. எழுந்திருச்சு நின்று நாம் தொழுவதற்கு இந்த மாதிரி சூடு தண்ணியாக அந்த தண்ணிலாம் அப்படிலாம் நம்ம ஒரு பழக்கத்தை வச்சுக்கூடாது. எழுந்து சொல்லக்கூடிய அளவில் நம்மளாமலே பயிற்சிவித்து கொள்ளணும். இது ஒன்று நாம் பெறக்கூடிய அந்த பாடம். இது தொழுகை ஒன்று. அடுத்து இந்த ரமலான் மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் மன்னிப்பு என்பதை நமக்கு கற்றுத்தராங்க. இஸ்திக்ஃபார் செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இன்னீ லா அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபீ குல்லி யௌமின் 100 மர்ரா, ஒவ்வொரு நாளும் நான் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்கிறேன். அவங்க யார்? லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தன்பிக்க வ மா தஅக்கர், உங்களுக்கு மகத்தான வெற்றியை நாம் அளித்தோம், உங்களுக்கு முன்பின் பாவங்களை மன்னிப்பதற்காக. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு போச்சு. ஒரு அமல்கள் செய்யவில்லை என்று சொன்னாலும் போய் சேர்ந்துருவாங்க. குர்ஆன் சொல்லிருச்சு. நமக்கெல்லாம் இப்படி சொல்லியிருந்துன்னு வைங்க, அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிட்டாங்க, இவன் தேவையில்லாமல் போட்டு காலையில் பாங்கு சொல்லிட்டு இருக்கானுவோ அப்படிங்கிற மாதிரி நாம் ஆரம்பிச்சிருவோம். அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, அவங்களுக்கு தஹஜ்ஜத்தும் கடமை, அதையும் அவங்க என்ன செய்தாங்கன்னா தொழுதாங்க. அப்போ அதனால் நாம் தொழுகையை இந்த ரமலானுக்கு பிறகு இரவு நேரத்தில் நாம் தொழணும். அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ரொம்ப 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 அதுக்கு கவலைப்பட தேவையில்லை. பாங்கு சொல்கிறதுக்கு முந்தி இப்போ எத்தனைக்கு 5:26, இப்போ கொஞ்சம் சுபு நல்ல பிந்தி வருது. எப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா கோடை காலத்தில். அப்போ என்னென்னா 4:30 மணிக்கே பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. நமக்கெல்லாம் வைத்த கலக்க ஆரம்பிச்சிடும். 4 மணிக்கே வந்து பாங்கு சொல்கிறாங்களே அப்படின்னு. அந்த சமயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்பவும் நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷத்தை கணக்கில் வச்சுக்கோங்க. எப்போதும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைருல் அமலி அதுவமும், அமல்களில் சிறந்தது நிரந்தரமாக இருக்கணும். 3 நாளைக்கு தொழுதுட்டு 3 நாளைக்கு பள்ளிவாசலுக்கு வருவான், வந்துட்டால் அன்னைக்கு இமாம் ஏதாவது ஆப்சண்ட் ஆகிருப்பார், சாயா கடையிலேருந்து போட்டு விட்டுருவான். இமாம் இன்னைக்கு பள்ளிவாசல் வரல, இமாம் இன்னைக்கு பள்ளிவாசல் வரல, அவரை சீட்டை கிழிச்சு விட்டு இவன் ஒரு வீட்டுக்கு போயிடுவான். புரியுதா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அமல்கள் வந்து நாம் செய்யக்கூடியது. எண்ணிக்கை நீங்கள் 3 ரக்காத்தை தொழுவுங்க ஆரம்பத்தில், போக கொஞ்சம் கூட்டுங்க, அல்லது 5 ரக்காத்தாக ஆக்கிக்கங்க. இப்படி நாம் ரமலானுக்கு பிறகு இந்த தொழுகையை தொழக்கூடியவர்களாக ஆகணும். ரமலானில் உள்ள அந்த படிப்பினை. இப்போ ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து என்ன செய்யுதுன்னா, அதை தத்தி நடக்கும்போது அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா நடவண்டி கொடுக்குறோம். அது என்ன செய்யுதுன்னா நடக்குது. அந்த நடவண்டியை தள்ளு வண்டியை வச்சு அப்படி நடந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சோன்னா வண்டியை உருவியாகும். அதை மாதிரி இந்த ரமலானில் நமக்கு நோன்பு வந்து ஒரு நடவண்டி. நமக்கு வந்து என்ன நொண்டி கிடக்கிறோம், புரியுதா? பாவங்கள்லாம் நிறைய சேர்ந்து போய் நொண்டி கிடக்கிறோம். அப்படியே தத்தக்கா ஒரு மாதிரியாக தொழுதாரம் இல்லை, தொழுதாரம். அவன் பிந்திய பத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஹயாத்தாக்கிறோம். அவன் இந்த பழக்கத்தை அப்படியே அந்த சூட்டோடும் பெருனா அன்னைக்கு வச்சுட்டேன்னு வைங்க, ஷைத்தான் நம்மக்கிட்ட நெருங்க மாட்டான். அப்போ அதனால் நாமும் இந்த தொழுகையை பெருநாள் கழித்து அந்த தொழுகையை தொழுகிறதோட பாவ மன்னிப்பு தேடணும். 100 தடவை பாவ மன்னிப்பு தேடணும். 100 தடவை பாவ மன்னிப்பு தேடணும். அந்த இஸ்திக்ஃபார் பல இஸ்திக்ஃபார் இருக்கின்றது. அதில் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு இஸ்திக்ஃபார், சுப்ஹானக வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சொல்லுங்க, சுப்ஹானக வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இதில் சுப்ஹானக நமக்கு தெரிஞ்சது, சுப்ஹானல்லாஹ் சொல்கிறோம் இல்லை, சுப்ஹானக. அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு தெரியும், அதை தான் ஒபி ஹம்திக்க. இதில் என்ன அர்த்தம்னா, சுப்ஹானக என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ்னா அல்லாஹ் தூய்மையானவர், சுப்ஹானக அப்படின்னா அல்லாவே நம்ம பார்த்து பேசுகிறோம், நீ தூய்மையான. ஒபி ஹம்திக்க, உன்னுடைய புகழ் மேலோங்கட்டும், நீ புகழ் மிக்கவன். அஸ்தக்ஃபிருக, உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். வா தூபி இலை. இது நமக்கு எளிதான வார்த்தைகள் தான். தெரியலைன்னா கேளுங்க, இதுக்குள்ள சகோதரர்கள்ட்ட எழுதி கொடுத்து விட்றேன். இந்த
இஸ்திக்ஃபாரை 100 தடவை 100 தடவை சஹரில் செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்னா அப்படி தான் சாப்பிட்றேன். இதெல்லாம் முடிச்சுட்டு போய் ஏன்னா சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டு அது சாப்பிட்ட உடனே வயிற்ற கலக்கம், அதுக்கடுத்து பெரிய பிரச்சனைகள்லாம் போராட்டங்களெலாம் ஆரம்பிடும். புரியுதா? அந்த மாதிரியான பிரச்சனைக்கெலாம் இடம் கொடுக்காத அளவுக்கு எழுந்திருச்சு ஒது செய்துட்டு 3 ரக்காத்து வித்திரு அப்படி தொழுது முடிச்சுட்டு அதற்கடுத்து 100 தடவை இஸ்திக்ஃபார். ஏன்னா அல்லாஹ் தாலா முதல் வானத்திற்கு வருகிறான். புகாரில் வரக்கூடிய அது எப்படி வர்றான் அதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம அது உள்ளக்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. ரப்புல் ஆலமீன் மை எஸ்தக்ஃபிருனி, என்னிடத்தில் யார் பாவ மன்னிப்பு தேடுறா நான் அவனுக்கு பாவத்தை மன்னிக்கின்றேன். மை எஸ்அலுனி ஓத்தியா, யார் என்னிடத்தில் ரிசுக்கு தேடுறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுக்குறேங்கிறான். அவன் நம்ம இடத்துல கேட்கக்கூடிய டயத்தில் நம்ம மனு போடுறது இருக்குல்ல, கலெக்டர் நம்ம ஊருக்கு வந்து மனு வாங்குறார். அப்போ என்ன காரியம் சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ ஸ்டாலின் நினைச்சாலும் நிறைய கேம்ப் போட்டு அவன் ஓட்டுக்காவண்டி செய்கிறாப்புல, நான் ஓட்டுக்காவண்டி செய்யட்டும் அல்லது நாட்டுக்காவண்டி செய்யட்டும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்னா அவன் கேம்பு போட்டு யார் தான் என்கிட்ட கேட்குறான். அந்த நேரம் முபாரக்கான நேரம். எந்த நேரம்? தஹஜ்ஜத் நேரம் இருக்கின்றதே ரொம்ப முபாரக்கான நேரம். அந்த சமயத்தில் பயான்லாம் நடக்குது. அதில் டிவியில் துறைஞ்சு வந்தால் ஒரு சேனல் மாற்றும் போது ரெண்டு பீஸில் எவ்வளோ வந்து நிற்கிறாள். சகுர் நேரத்தில் இந்த கண்ணராவிலாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்போ அது மாதிரியான சிக்கல்லாம் நம்ம மாட்டிடக்கூடாது. அப்போ அதனால் இந்த சகுர் நேரத்தில் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியது கேட்கணும். 100 தடவை இஸ்திக்ஃபார் நாம் செய்ய வேண்டும். அப்போ இது இந்த ரமலானில் உள்ள முக்கியமான பாடம். அடுத்து இந்த இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் 2-3 நிமிஷம் கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேன். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானம் வஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தகல்லம். யார் லைலத்துல் கத்ரில் நிற்கிறாங்களோ, இதே கொள்கை பிடிப்புடன் கூடி எதிர்பார்ப்புடன் இருக்கின்றாரோ அவருக்கு முன்பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. லைலத்துல் கத்ர் என்றைக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு லைலத்துல் கத்ர் அறிவிக்கப்பட்டுச்சாக்கும் வெளியில் வந்த 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானுங்க, அதை விளக்க போனல எனக்கு மறந்துருச்சு அப்படின்ட்டாங்க. அப்போ அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா ஒற்றைப்படை இரவுகளை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இன்றைக்கு நாம் அமல்படுத்தியிருக்கோம். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு. இந்த ஆலிம்சாக்கள் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா 27 இருக்குது 27 இருக்குது நீ சொல்லிட்டு தொலை. நம்ம என்ன செய்கிறோன்னா 21 இருக்குது, 23 இருக்குது, 25 இருக்குது, 27 இருக்குது, 29 இருக்குது. 5ஐயும் சேர்த்து பிடி வலைய போட்டேன்னு வைங்க மொத்தமாட்டு அப்படியே அந்த பாலை வரைக்கும் அப்படி விரித்து போட்டமாக்கும் வளாங்கு மீன் வரால் மீன் எல்லாம் வந்துடும். புரியுதா? இப்போ அந்த மாதிரி நம்ம 5க்கும் விரித்து வலைய போடுங்க. இவன் வந்து என்ன செய்கிறான்னா 27க்கு அன்னைக்கு மட்டும் உலைய வச்சு அவிச்சு சாப்பிட்டுட்டு சாமான்பாட்டுக்கு கிளம்பி போயாரான். அது ஏமாத்து வேலை. உன்னை நீ ஏமாத்திக்கிற. அப்படி நாம் செய்திடக்கூடாது. அப்போ லைலத்துல் கத்ர்லையும் நின்று வணங்க வேண்டும். அதற்கு இப்போவுமே அந்த பிந்திய பத்தில் வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறணும். வியாபாரங்கள் சில சிக்கலில் மாட்டிக்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி மக்கள் அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யணும். அவங்களும் பிந்திய இரவுகள். ஏன்னா 2வது இந்த நோன்பு காலத்தில் தான் இந்த துணி எடுக்கிறதுக்கு காலையில் தான் கூட்டமாக வருவாங்க. 2வது நைட்டில் தான் கூட்டமாகவும் வருவாங்க. நம்மளே வந்து என்ன செய்துக்கிறோன்னா இந்த பிந்திய 10 போய் ட்ரெஸ் எடுக்காமல் முந்தியே எடுத்து முடிச்சாலும் இதெல்லாம் நம்ம ஏற்பாடு. இதெல்லாம் ஏன்னா லைலத்துல் கத்ர் அந்த சந்தர்ப்பம். ஏன்னா இப்போ போத்தீஸில் போய் நம்ம துணி எடுக்கிறதா இருந்தால் பொம்பளைகளுக்கு சேலை கிடச்சிடும், ப்ளவுஸ் கிடைக்காத. லைலத்துல் கத்ர் அங்கே ஹயாத் ஆகிட்டு வந்துட வேண்டிதான். புரியுதா? அந்த மாதிரியான அளவில் தாய்மார்கள் கோவப்பட்டுக்கூடாது. அந்த மாதிரியான பிரச்சனைகள். நல்ல ப்ளவுஸ் கிடைக்கும், அதுக்கு தக்க மேட்ச் கிடைக்காது. பெரிய பாடாயப்படும். அங்கே உள்ள படியெல்லாம் லிஃப்ட்லாம் ஏறி இறங்கி முட்டு தேஞ்சு போயிடும். புரியுதா? அதனால் தலாக் சொல்லிட முடியாது. அவங்களுக்கும் அந்த இது வந்து நம்ம எடுத்து கொடுக்கறது நம்முடைய கடமை தான். அப்படிதான் அதில் அலையிறதுக்கு கொள்றதுக்கு கொடுக்கறதுக்கு அதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு கூலி இருக்குது. அது தனி விஷயம். முந்திய இரவுகளில் எல்லாம் கணக்கையும் முடிச்சாரோம். அதே போல் பயணம் ஏற்பாடாக இருந்தால் அதற்கு முந்தியே நாம் முடிச்சிட வேண்டியது. அந்த பிந்திய 10 இதுக்குன்னு ஒதுக்காரும். பிந்திய 10 இதுக்கென்று ஒதுக்கி அதில் வந்து நாம் அமல் செய்யணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த இரவை ஏன்னா ஹைருன் மின் அல்ஃபி ஷஹர் அப்படின்ட்டாங்க. லைலத்துல் கத்ர் ஹைருன் மின் 1000 மாதங்களை விட சிறந்தது. கணக்கு போட்டுங்க, 1000 மாதம்னா என்ன ஆச்சு, எவ்வளவு நன்மைகளை
நமக்கு கற்றுத்தராங்க. இப்போ நம்ம பள்ளியிலலாம் பசங்கள்லாம் வர்றாங்க, பாவம் என்ன செய்யறாங்கன்னா சில பேர் நம்ம எழுந்திரிச்சு தொலை போனால் அவன் சுஜூதிலே கிடக்கிறான், துவா கேட்கறான்னு பார்த்தா தூங்குறான் அவனை பாடி. சில பேருக்கு புரட்ட சத்தமும் வந்துடுது, ஒன்றும் செய்ய முடியாது பாவம் அவனை. அதனால் முந்தி இரவில் கிடந்து கண்ட மணிக்கு சுற்றுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு ஆசுவாசப்படுகிறது, கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கி ஒரேடியாக ஹலாக்காக போயிடுவோம் அப்படின்னா அதுவும் தூங்க வேண்டாம். ஏன்னா உயிர்ப்பிக்கக்கூடிய இரவுகள் இவன் என்ன செய்யறான்னா பராத் இரவில் நிற்கிறாங்கிறான், அதை போல் மேராஜ் இரவு அதெல்லாம் கிடையாதுடா. இருக்கிற இரவு லைலத்துல் கத்ர் அதில் உருப்படியாக நில்லு. நம்மளை பற்றி என்ன குற்றச்சாட்டுனா அதா பிதஅத்து அதா இல்லை இதுதான் நஜாத்துக்காரனுடைய தொல்லை அப்படிமா. நாம் அப்படி சொல்லலை, புரியுதா? அதில் இல்லை, இந்த இருக்குத இந்த 5 இரவு நில்லு அப்படின்னு சொல்கிறோம். இது உன் காதில் கூட மாட்டேங்குத. அப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா இந்த 5 இரவை நாம் விட்டுறக்கூடாது. ஒற்றப்பட இரவுகளா 10 இரவும் அதுதான் லைலத்து ஏத்திகாஃபே, அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் வச்சுருக்கான். எப்படிப்பட்ட மார்க்குன்னு பார்த்துக்கங்க. அப்போ அதனால் அதை தேடக்கூடிய அளவில் நாம் முயற்சி செய்யணும். இது ரமலானில் உள்ள முக்கியமான பாடம். இறுதியாக ஒரு பாடம், இது கொஞ்சம் காசு உள்ள மக்களுக்கு தான். யார், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி பெண்ணு ஹஜ்ஜுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஏம்மா நீ ஹஜ்ஜுக்கு வரலை அப்படின்னு சொன்னோடனே, எங்கள்கிட்ட 2 ஒட்டகம் இருக்குது, ஏன்னா நீர் இறைக்கிறது. ஒரு ஒட்டகத்தை எடுத்துட்டு என் புருஷன் அதுபோல் என் பையன் 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு பாட்டுக்கு தொழிலுக்கு இதுதான் இருக்குது வரல அப்படின்னு சொன்னோடனே ரசூலுல்லாஹ் விளங்கிட்டு சொல்கிறாங்க, சரி நீ ஒரு காரியம் செய், ரமலான் மாதத்தில் உம்ரா செய்யி, தாதிலு ஹஜ்ஜத்தன், அது ஹஜ்ஜுக்கு ஈக்குவல் அப்படின்ட்டான். அதனால் இப்படி சட்டம் எடுத்துடக்கூடாது. நான் ரமலான் மாதத்தில் ஹஜ்ஜுக்கு போய் உம்ராவுக்கு போயிட்டேன், ஹஜ்ஜு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிற சட்டத்துக்கு வந்துடக்கூடாது, புரியுதா? வசதி உள்ளவங்க அதுக்கு போய் ஆகணும். அப்போ இதுவும் ரொம்ப சிறந்த பாக்கியம்தான். எது, ரமலான் மாதத்தில் நியத்து வச்சுக்கோங்க. அல்லாஹ் நமக்கு வசதியை இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன பேக்கேஜில் போயிட்டு வந்துடுறாங்க ஒரு குரூப்பில். நிறைய பேரும் ஏமாற்றவும் செய்யறானுவோம். ஹஜ்ஜில் உம்ராவுக்கு நம்ம ஏற்கனவே மொட்டை அடிப்போம், இவனும் நம்மகிட்ட இருந்து மொட்டை அடிச்சாரானுவோம். அப்படியும் ஒரு கூட்டம் இருக்கிறானுவோம். அதெல்லாம் கொஞ்சம் ஏஜென்ட்டுகள்லாம் நீங்கள் பார்த்துட்டு பத்திரமா போயிட்டு வாங்க. அதை நியத்து வச்சுக்கோங்க. அடுத்த ரமலானுக்கு நியத்து வச்சுக்கோங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சக்தி கொடுத்தா ஹஜ்ஜிக்கும் போகணுங்கிறது நியத்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரியான இந்த நன்மைகளை நாம் ரமலான் மாதத்தில் பாடமாக படிப்பனையாக கொள்வோமாக. அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், யார் இந்த ரமலான் மாதத்தை அடைகின்றாரோ அதில் நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னால் அது உள்ளக்க இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு. அந்த தொழுகையை ரமலானுக்கு அப்புறம் தொழணும், இஸ்திக்ஃபார் அதுக்கு பின்னாலும் நாமும் செய்யணும். இது ஒரு விஷயமா. இன்னொரு விஷயம், இந்த ரமலான் மாதத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் அதிகமாக செய்திருக்கிறாங்க, தர்மம் அதிகமாக செய்திருக்கிறாங்க. அப்போ அதனால் நாம் ரமலான் மாதத்தில் சொல்லுவோம் இல்லை, அதாவது ஏன் தர்மம் செய்தாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒவ்வொரு நாளும் சந்திப்பாங்களாம் இரவில், குர்ஆனை மறுபதிவு செய்வாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹ் நம்ம ஊரில் சொல்லுவான்ல, அவனுக்கு என்னப்பா வாப்பா துபையிலிருந்து வந்துட்டார், அவனை கையில் பிடிக்க முடியாது அப்படிம்பாங்கல்ல, அதை மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் கையில் பிடிக்க முடியாது. கையில் பிடிக்க முடியாதுன்னா என்ன, அள்ளி வீசுறது காசு. துபையிலிருந்து வந்தவங்க நல்ல செலவு பண்ணுவாங்க. அது மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா தர்மம், ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பணம் மூட்டையே கொடுக்கல. குர்ஆன் என்று சொன்னாலே தர்ம சிந்தனை. அப்போ அந்த மாதிரி தர்மத்தையும் இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யணும். இந்த காரியங்கள்லாம் நாம் செய்தோம் என்று சொன்னால் ரமலானுக்கு பிறகும் தர்மத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் மன்னிக்கப்பட்ட ஒரு நோன்பாளியாக நாம் ஆயிக்கிறோம். அதுதான் இந்த உரையினுடைய சாராம்சம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.